எந்த நாளும் என்னுடைய அருளை பெற்று சுகித்து வாழ வேண்டும் என்று ஆசீர்வாதம். மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு வார்த்தை தடை இல்லாமல் கேட்கலாம். நான் இல்லாத நீரா சில்லாரா வேலை செய்து விட்டாலை. அதிகாலையில் மந்திரை விடுத்து சபை காத்திருக்கின்றாயே. விழுந்தால் வெள்ளிக்கிழமை நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய வன்னி மரத்திற்கு பூஜை செய்வது வழக்கம் தானே. ஏன் உனக்கு அந்த சிந்தனை இல்லாம போச்சு? அந்த ஜலமும் மணல் வந்து பூஜை செய்யணும். நீ தினந்தோறும் செய்து கொண்டு இருக்கின்றாய். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சிம்பால் கம்பெனி வீட்டுல இருந்தா அந்த ஞாபகப்படுத்துவதற்காக வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி அம்மா உனதாண்டி. ஆமா ஆமாண்டி போமா. எங்க கூப்பிடுறா? மலரும் ஜலமும் இருக்க எனக்கு துணைக்கு துணை கூட்டு போட்டா எம்மா தானே போய்க்கலாம் தெரியும் உனக்கு. துணைக்கா கூப்பிடுற? துணைக்கா வந்து உனக்கு சரியாகி விட்டுருவாரு. அப்படியானா மலரும் ஜலமும் கூட்டு வர வேண்டும். பூஜை செய்ய வேண்டும் தானே. சீக்கிரம் போயிட்டு வா. அப்படியே அதை சென்று வருகிறேன். நந்தவன் வேடிக்கையை பார்த்தாயா? மடி படித்தோம். ஆமா நீ என்ன பூ எடுத்த? என்ன பூ எடுத்த? நான் எடுத்த பூவாடா. எருக்கு மூவு, முருங்க மூவு, முருங்க பூ, போர்த்து மூவு, எருக்கும் பூ, முருங்க போத்த. ஏய் நானும் ஒரு பூ எடுத்துக்கிறேன். நீ என்ன பூ எடுத்து சொல்லு பாப்பா? உனக்கு செருப்பு எடுத்துக்கிறேன். செருப்பு அது அவன் பூ. அவன் மென் சின்ன இருப்பான். சரி இதை வந்து மரங்கள் எடுத்து விட்டோம். பாரு பிறகு போய்
என்னடா தாகமில்லையே ஒரு மணி ஏறிக்கோ ரவி என்ன நான் பார்த்தேன் அடே அம்மா பார்த்தேன் அடே அம்மா நான் பார்க்காத அடமலை சொல்லு எல்லாம் விட்டுட்டு ஓடுறாரு அங்க பாரு என்னங்க அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு ஆம்பளை ஆம்பளை உனக்கு அது இருக்கா இப்ப அவர் பண்ண உனக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏண்டா பொண்ணுன்னு தெரியாதா இப்படி இந்த ஆடவனை வந்து தொடுத்துக்கிட்டாயே என்ன காரணம் அம்மா ஆமா எனக்கு இப்படி அவருக்கு மாமா ஐயோ மாமா என் தாய் மாரியம்மனுக்கு விடுவதற்குள்ளாக கோயில கட்டின ஒரே மன உருக்கத்தோட போறேன் இந்த நேரத்துக்கு தேவையான கோயில் கோயில் கோவில் கோவில் ஒரு நாளைக்கு ஒரு தரம் போட்டு தாங்கிட்டு குடிச்சிட்டு அப்புறம் கோயிலுக்கு போ கம்மியா மாமா நான் கண்ணி கரியா சின்ன பொண்ணு காலம் மாறி போச்சுப்பா. என்னடா என்ன வழக்கமா ஆம்பளை போனா பொம்மை எடுத்து தள்ளுவாங்க. ஆனா இப்போ வந்து காலம் மாறி பொம்மை எடுத்து ஆம்பளை தள்ளுது. ஏன் மேல மட்டும் கை வைக்காத. நான் இந்த வருஷம் இல்ல நீ வைக்காத. நான் வச்சுக்கிறேன் தம்பி நீ இந்த செட்டுக்கு வாத்தியா ஆமா இந்த பேர் வேலை நிறைய செய்ய முடியும். அதனால உனக்கு 5 இல்ல 10 இல்ல 50 இல்ல 100 இல்ல 500 இல்ல 1000 இல்ல
அப்படி என்ன அள்ளி கொடுக்குறேன். அஞ்சு அஞ்சு கொடுப்பீங்க இப்ப என்ன சொல்றது? அவரை பார்த்தா சொல்றேன். ஐயா ரவி, என் மனவருக்கு குறைந்து விட போல் தெரிகிறது. I love you. எந்த ஊர்? உன் பேர் என்ன? ஊரை கேட்டா ஊரை கேட்டா சொன்ன போடலாமா? மாமா ஒத்துக்குவியா? நீ யார்? பேர் என்ன? உன்னை விட மாட்டேன், விட மாட்டேன். என்ன பார்த்து கூப்பிட்டா? என்ன பார்த்து கூப்பிட்டா? ஒண்ணு பார்த்து ஆள் கூப்பிட்டா? நான் ஊரையும் பேரையும் சொன்னா சொல்லு. உடனே இங்க இருக்குமா? முதல்ல சொல்லு. சொல்லலாமா? சொல்லு. இந்த காய்ச்சி மாட்டாச்சு ஓடி போய்வா. அதெல்லாம் டாக்டர் கை விட்டு ஊசி போடுவோம். கையை விட்டு ஊசி போடுவாரு. சிலை பிடிச்சிருக்கா இல்லையா? தாமதமாவது. நான் புறப்படுறேன். நான் போறேன். அப்படி சொல்லிட்டு எப்பவே புறப்படுகின்றேன். இந்த நாடு யாரு தெரியுமா? யாரு? எங்களுடைய நாடு. உன்னுடைய நாடா? போவாரு கட்ட பஞ்சாயத்துல ஊர்ல வச்சுக்க. அதனால இந்த நாடு இருக்க எங்க வந்துருக்கீங்க? அதாவது என்ன காரணம்? என் தாயாகிய மாரி அம்மனுக்கு அது ஒரு இரவு என்பது 4 ஜாமம். 4 ஜாமத்திலே 3 ஜாமத்திலே கோவிலை கட்டி அது 4வது ஜாமத்திலே இதோ வான்ராயப்பட்டணம் சென்று அந்த வண்டி மரத்தை எடுத்து வந்து என் தாய்க்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்ய மாமைக்கு தான் வந்துக்கிறாரு. மாமைக்கு தான் வந்துக்கிறாரு. இங்கதான் வந்துக்கிறாரு. காட்டு பாப்போம். என்னத்த இங்க வந்து தமிழ்நாட்டு எங்க நாட்டுக்கு எங்க வீட்டுக்கு இந்த வாண்டா பட்டணத்துக்கு இங்கதான் வந்துக்கிறாருன்னு சொன்னாங்க. இப்படி காட்டுறீங்க. யாருக்கு மந்திரி? ஓடுங்க. எனக்கு வேற புறப்படு போகலாம். உங்களுக்கு என்ன வேணும்? அது இந்த வான்ராயப்பட்டணத்தில் இருக்கக்கூடிய வண்டி மரம் வேண்டும். எடுத்துட்டு போடுவேன். என்ன நடக்குமா? இதை புறப்படுகின்றேன். அந்த வான்ராய வண்டி மரத்தை கொடுத்தால் பார்ப்பேன். இல்லைன்னா ஒரே வெட்டு. எம்மா வீரமா பேசினாலும் நல்ல மீச வச்சிருந்தாலும் எங்க 2 கால் சேர்ந்து தான் நீங்க கிடக்கணும். ஆனா நீ போய் மரத்தையும் முடியாது. சரி, இவ்வளவு தைரியமா பேசுறேன். இது மூடு. என்னுடைய கொங்கை ஸ்தலம் 2 அப்படியே வெம்பி அப்படி இவ்வளவு தைரியமா பேசுறேன். நீ யாரு? இந்த நாடு இருக்க இந்த வாழ்ந்தா இருக்கின்றாரு என்னுடைய தந்தை, அவருடைய மகள், என்னுடைய பேர் அருணாச்சி. அண்ணாச்சி ஏழ்மலை சரியான இடத்துக்கு தான். எப்படின்னா
போட்டு தாக்கு. வண்டி மரத்தை வண்டி மரம் எடுக்க வரைக்கும் போட்டு தாக்கு. நான் இப்ப சொன்னேன் எப்பேற்பட்ட பெரிய மனுஷனா இருந்தாலும் இந்த பொம்பளை கட்டி கால் சந்துக்குள்ள எடுத்து வர நீ போட்டு பெண்ணு வாங்க வச்சு நானு. அதனால இந்த வண்டி மரம் இருக்க அது சாதாரணமா இருக்க முடியாது. அது எப்படி தெரியுமா? 100 வாயிற்படி 100 வாயிற்படிக்கும் 100 கதவு அதுக்கு பூட்டு அனைத்தும் இருக்கு. என்ன 100 கேட்டு அனைத்தும் இருக்கு. ஆனால் அந்த பூட்டுக்கு சாவி கிடையாது. அதை எப்படி திறப்பேன்? ஏன் தாய்ப்பாடம் தரைக்கு பூட்டு அதுக்கு சாவி கிடையாது. சரி அப்படி சொல்ற நான் அங்க போய் பாத்துக்கிறேன். அந்த பூட்டு அங்க போய் பாக்குறேன். இப்ப உனக்கு என்ன வேணும்? என்ன உனக்கு வண்டி வர வேணும்? ஆமா எனக்கு நீ வேணும். ஓஹோ ஆனால் அந்த பூட்டு இருக்க அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த பூட்டு டக் 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 திறந்துட்டே போகும். அப்படியே தெரிஞ்சுட்டே போயிடும். எனக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். உனக்கு தேவையான வண்டி மரத்தை நான் கொடுக்கின்றேன். எனக்கு தேவையான நீ என்னை அடைய வேண்டும். சாவியை போட்டு என் பூட்டை திறந்தீங்கன்னா அந்த கேட்டு சாவி நான் சொல்றேன். பூட்டி அம்மா துரு பிடிச்சு பாக்குறது. ஆமா ஆமா அந்த பாப்பா போட்டு நீ திறக்கணும். திறந்துட்டா போடு. ஒரு தங்கச்சி மாதிரி பாப்பா மாதிரி உங்க அக்கா எப்படி கூட்டி வச்சியோ அது போல இந்த மாமனுக்கு கூட்டி வந்து எனக்கு தான் லாபம். எப்படி இப்பெல்லாம் 50 ரூபா 100 ரூபாய் கேட்கலாம் சேவிங் பண்றது. சேவிங் பண்றதுக்கு நான் முதல்ல உட்காந்து சேவிங் பண்ணுவேன். காசு கேட்க மாட்டேன். எதை பண்ணாலும் ஏன் மச்சான் மரியாதை கூட்டி வைக்கிட்டா இவனு கூட்டி வைக்கிட்டா எனக்கு இவன் கூட்டி வைக்க நீ ஒரு பூட்டை திறந்தா அந்த அம்மா 100 பூட்டை திறப்பாங்க. என்ன சொல்ற? ஒரு பூட்டை அதாவது ஒரு பூட்டு திறந்தா 100 பூட்டு. ஒரு பெண் இச்சைக்கு அழைத்தால் ஒரு ஆண்மகன் போகவில்லை என்றால் அதை விட கொடிய பாவம் ஒன்று இருக்குதா? ஒரு பெண் அழைத்தா ஒரு பெண் காமிச்சுக்கு அழைத்தால் யாரா இருந்தாலும் போய் சேர்ந்து நீ கொடுத்த பார் யாருன்னா கூப்பிட்டா போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா அதை விட கொடிய பாவம் கிடையாது. இப்பதான் அம்மா அருளாச்சி சொல்லுவாமா அருணாச்சி அருணாச்சி உன்னை சேர்வதற்கோ உன்னை திருமணம் செய்வதற்கோ எனக்கு யாதொன்று தடை கிடையாது. ஆனால் ஏற்கனவே அது அந்த கல்வி நாட்டை திருத்துகின்ற தருவாயிலே ஒரு நாள் தினத்தில் அங்க இருந்த புத்தகங்களை அகற்றும் போது அந்த புத்தகங்கள்ல இருக்கக்கூடிய மாரியம்மனாகப்பட்டது என்னிடத்துல வந்து என்னை மன்னிக்க நேர்ந்தது. அம்மா தாயே என்னை மன்னித்து விடுங்கள் அப்படி தெரிவித்து விடுங்க. கல்வி காத்தா எப்படி என் புத்து கோவிலை இடித்தாயோ அதற்கு பதிலாக நீ எனக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும். கோவிலை கட்டி குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படி என்று ஒரு மண்மேடா இருக்கின்ற ஆனா நீ நினைத்த நினைப்ப அதை முடிக்க வேண்டாம். எனக்காக ஒரு ஆலயத்தை ஏற்படுத்த வேண்டும். விடுவதற்குள்ளாக ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா நான் அந்த தாய்க்காக கோவில் கட்டுகின்ற அந்த ஒரே சிந்தனையில் போகின்றேன். அந்த தாய்க்கு கோவிலை கட்டி குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் செய்து விட்டால் அதுக்கு நேரம் உன்னை திருமணம் நிச்சயமாக சத்தியமாக உன்னை திருமணம் செய்கிறார். ஆனா நீ வண்டி மரத்தை எடுத்து எனக்கு கொடுக்கணும். சத்தியமாக திருமணம் செய்ய
ஆசை தீர்த்து போச்சு. மந்தத்தை சொல்லி மந்தத்தை சொல்லி 100 பொட்டி தர வள்ளி மரத்தை போட்டு அந்த ஆத்தாளு கோவில கட்டி கும்பத்தை முடிச்சுட்டு சரி உனக்கு அங்கே மாயாத்த முன்னாலே உனக்கு காலு காமிப்போம். சொல்லாம சொல்லு என் பின்னாடி வாங்க. ஓ ஓடு வச்சு வாயிரமகே ஓடு வச்சு வாயிரமகே கூட்டெல்லாம் திறந்து விட்டது. இதை வண்டி மரம் எடுத்துருது. இதை வண்டி மரம் எடுத்துருது. எங்க இருந்து வந்த கம்யூனிட்டி ஆணவம் 100 வருட காலமா எவ்வளவு நான் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தேன். 6 கால பூஜை செய்து இந்த வண்டி மரத்தை லேசா கொண்டு போற சொன்னா மகாராஜா போகும்போது 2 கால் திருப்பி 4 கால் தெரியுது. அதுதானே ஒரு ஏய், மகாராஜா இந்த கேட்டு கூட்டுக்கும் மந்திரம் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும் இந்த மந்திரம். ஆமா எனக்கு அடுத்தது என்னுடைய மகள் அருணாட்சிக்கு சொல்லிக் கொடுத்து தெரியும். பொண்ணு தெரியும் பார். இப்ப அதுதான் பருவத்துக்கு வந்து அங்க பாரு உன் பொண்ணு காலடி மாதிரியே தெரியுது. அதனால பாரு, அப்படியே காலை பாருங்க. என்ன நெருப்பு பெரிய கொல்லி கட்டா எரியும் எடுத்து வச்சிரு. பொண்ணை ஈட்டு உள்ள போட்டு போட்டுற அவனை கைய காலம் வெட்டிட்டு அவனை விடக்கூடாது. இதனால் மடிக்கும் வண்டி மரம் முன்னெடுத்து இருந்தது. யாவற்றுமான வேறியும் கொடிய சித்திரவதைகள் செய்தார். என்ற தினத்துல வண்டி மரம் பின்பாத வேண்டாம். என்னோடு பணிந்து வந்தால் வந்துவிடு, இல்லை என்றால் எங்க மகாராஜாவுக்கு தெரியும். அப்படி நீ இந்த வன்னிய மரத்துல இருந்து ஒரு குச்சி எடுத்து போனா கூட சரி, எங்க மகாராஜா உயிர் இருக்குது ஒண்ணும் பண்ண முடியாது. சண்டை என்ன சொல்ற? சண்டை சண்டை அப்பா செத்துட்டாரு. அப்பா செத்துட்டாரு. எப்படி செத்தாரு? பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள அப்படியே ஒரே வெட்டு. அப்ப தானே எனக்கு எதிரியே. அப்ப எப்படி செத்தாரு? கண்ணு மூணு செத்தாரு. இல்ல இந்த மாதிரி முட்டாடி ஓத்தமெல்லாம் வளர்த்து வச்சுக்கோமா. அதே ஒரு மரத்தை வச்சுக்கிட்டு எம்மா நாளுக்கு நான் இப்படியா இருக்கேன். அந்த மரத்தால கரும்பா கரும்பா போச்சு. இப்ப அந்த மரம் போச்சு. எனக்கு வாட்டி பயிர் வைக்கலாம். அது ரைட்டு. சரி உன் தந்தை வேலை கும்பாபிஷேகம் முடிஞ்சு அந்த கோயிலை திறக்குது. உன் கோயில முடிவு அந்த இறக்கி வைங்க. நீ பண்ணுங்க குளிச்சுட்டு அப்புறம் போறா. இந்த வண்டி மரத்தை எடுத்து சென்று இந்த வண்டி மரத்தை எடுத்து சென்று அவர்தான் நான் வந்தா
நான் அவர் கூட மந்திரி தானே எருமை கோழியை எங்கேயும் போடுவாங்க கம்மியாட்டி ஒரு பொம்பளை அவன் நெல்லு கூட கெட்டவனும் கேட்டோ கூடோ குருடோ அவன் நொண்டியோ புட்டியோ அவன் கண்ணுக்கு பிடிச்சிருந்தாலும் மணி பிடிச்ச அவருக்கு அவர் பூசாரி பூசாரி இத பூச மாட்டாரு பூச மாட்டாரு கலாய் பூஜா சரிபட்டு வர மாட்டாரு அதான் இந்த வண்டி மரத்தை எடுத்து சென்று அங்கே துஜவன கம்பமாக நாட்டி குடமைக்கு சும்மாறு சேலத்தை செய்து விட்டு மீண்டும் பிறகு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படி நான் வருவதற்கு கால தாமதமாகிவிட்டால் என்னை தேடி என் தாய் ஆலயத்திற்கு வந்து விடு, அங்கு நான் இருப்பேன். அப்படி ஆகட்டும். சரி கண்ணாட்டுங்க நீ தெரிவித்த பிரகாரமே இத வண்டி மரத்து கொண்டு வந்து விட்டேன், உனக்கு ஆலயத்தை ஏற்படுத்தி விட்டேன். சபாஸ், இத பூஜையில நான் அமர்கிறேன், நீ பூஜை பண்ணு. சரி அமர். கட்டுங்களா என்ன மத மதம் அப்படி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பக்கம் உட்காரு. அம்மா அது ஆலயத்தில் அமரு, கோவிலை கட்டாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு விடியறதுக்குள்ளாக உனக்கு கும்பாபிஷேகத்தை முடிஞ்சிடும். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். அப்படியே தனி மேல உங்களை மேலும் கோயில் கட்ட முடியாதுடா. அப்படி இல்லவா லைனா வைப்பா. ஏய் ஏடா அப்படியா உள்ள கோயில் கட்டினா உள்ள செலவு உள்ள செலவு அதெல்லாம் குடத்துல மஞ்சள் இது பர்சல் போட வாய் இருக்குதா கொடுத்துருக்கா? ஓ பொறி பொறி கூட்டு கத்தி வேணுமா? தேங்காய் எல்லாம் எடுத்துக்கிட்டு கத்தி வேணாம், கத்தி விட்டு தேங்காய் எடுத்துக்கிட்டு கும்பாபிஷேகம் 500 ரூபாய்ங்க. யாரும் கூப்பிடுங்க பூஜாரி போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியலையா எடுக்கலாம். யாருன்னா வாங்கி அந்த குத்துக்கார யாரும் இல்லையா அவனை கொடுத்து வாங்கி ஆகிட்டா வாண்டா கூட வாங்கிக்கலாம் கூட நான் வாங்கி தரேன். நீ வாங்கி தரேன், நானே வாங்கிக்கிறேன். நேரம் ரோல் போடுற பாரு. பூஜை வச்சுட்டு
அம்மா தாயே, அதோ 3ஆம் ஜாமத்திலே உனக்கு கோயிலை கட்டிவிட்டு 4ஆவது ஜாமத்திலே அதோ வண்டி மரத்தை கொண்டு வந்து ஆந்திராபட்டினம் சென்று வண்டி மரத்தை கொண்டு துஜவண்ண கம்பமாக நாட்டி அதோ உனக்கு குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்து விட்டேன். இதோ பூஜை செய்திருக்கிறேன் உனக்கு. இந்த பூஜை உனக்கு ஏறுவா. இந்த படையல் பூஜை அம்மா ஒரு 24 ஜாமம் 4 ஜாமத்தில் 3 ஜாமத்தில் இதோ ஆலயத்தை ஏற்படுத்தி இதோ 4வது ஜாமத்திலே வண்டி மரம் கொண்டு வந்து துஜாவரண கம்பமாக நாட்டி இதோ கொடி ஏற்றி உனக்கு ஏர்வியா என்னன்னு கேட்கிறேன். உனக்கு ஏர்வியா என்னன்னு கேட்கிறேன். இந்த படியில் எனக்கு ஏறு. கத்தெடு கத்தெடு அந்த கொடு எடுனா அங்க வைக்காத இப்படி எட்ட என்ன No, 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 no. அம்மா உனக்காக என் தாய் தந்தை இந்த கல்லிநாட்டை எனக்கு முடி சூட்டியதோடு சரி, உனக்காக இங்கிருந்து வாழைக்கிராயப்பட்டு சென்று இரவென்று பாராமல் படிக்க பல தடைகளை மீறி ஒரே குணமாக சென்று என் தாய்க்கு எப்படியாவது கோயிலை கட்ட வேண்டும் அப்படி என்று வண்டி மரத்தை எடுத்து வந்து 3ஆம் ஜாமத்திலே கோவிலை கட்டிவிட்டேன் தாயே. இதுல என்ன குறை? நான் ஏதாவது குற்றம் செய்து விட்டேனா தாயே? எனக்கு ஏர்வே கிடையாது. ஏன் ஏர்வில்லை என்று கேட்கிறாய்? என்ன ஒன்று கேட்கிறேன். 2 பொருள் அதை கொடுத்தாலே எனக்கு என்ன கேட்க போகின்ற கேளு. உன்னுடைய நாக்கு உன்னுடைய நாக்கு அறுத்து படையில வைக்க வேண்டும். உன் மணிக்குடலை எடுத்து இத படையில வைத்தால் ஏர்வை. ஐயோ அம்மா தாயே, நாக்கு அறுத்து படையில வைக்கிறோம். மணிக்குடல் இருக்கிறதா? இந்த குடல் உன்னுடைய மணிக்குடல். ஆமா, அந்த மணிக்குடலை இது படையில வைக்க வேண்டும். வச்சா நான் எனக்கு மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வேன். இதுதானே? ஆமா, வேற ஒண்ணு இல்லையா? வேற ஒண்ணு கிடையாது. இதான வேணும். ஆமா, இதுதான தாயே, உனக்காக என் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேன். என் மடி கூட நாக்குதானே ரவி, முதலாக என் நாக்கை அறுத்து படையில வைத்து விட்டு மீண்டும் இந்த வாளாயம் இருக்குமார், இந்த வாளாயத்தை ஆகாயமா இருக்குமாக வீசி இந்த படையிலுக்கு நேராக வயிறை நிமித்து அந்த ஆகாயமா இருக்கின்ற வாளாயம் வந்து இந்த வயிற்றில அடித்து இந்த வயிறு கிழித்து அந்த மடிக்கூட நிலையில கீழ்த்து வைக்க முடியாது. ஆமா, உயிர் போயிடும். ஆமா, ஆகாயத்தை வாழ விட்டு வச்சு படையிலுக்கு நேரம் ஆகாயத்துல வாள் வந்து அப்படியே கீச்சு கொண்டு கடல வீட்டும். சரி, இத நாக்கை அறுத்துறதே இதோ 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 இதோ
கேட்டாயா அதுல கல்வி கட்டல் தெரிவித்து பார்க்காம நாக்கை எடுத்து பணியில் வைத்து விட்டான். நாமளா கீழ்த்தாண்ட உயிர் போய் ஆகாயத்தை ஆகாயமாக விட்டு எழுந்துட்டு பணிலுக்கு நேரம் நின்னா ஆகாயமா போன பாலு வயிற்று கீச்சு கொண்டு அதை மணிக்கொண்டு கொஞ்சம் வீந்து விட்டு பணில வீந்து விட்டு சபாஸ் அவன் இருந்து செத்துட்டான். சபாஸ் நான் தெரிவித்த பிரகாரம் ஓர் இரவுக்கு 4 ஜாமம் 4 ஜாமத்திலே 3 ஜாமத்திலே ஆலயத்தை கட்டினால் 4வது ஜாமத்திலே வன்னி மரம் கொண்டு வந்து இதோ படி ஏற்றி இதோ கும்பேசகம் பண்ணி படையிட்டான். படையிட்டானதை நான் கேட்டபடி நாட்டியும் மணி குரலை கேட்டேன். அதையும் கொடுத்து விட்டான். இப்பேற்பட்ட பிள்ளை கிடைப்பானா? இருந்து போய்விட்டா உன்னுடைய உனக்கு என்ன மரியாதை உலகத்துல நம்மள தெய்வம் என்று வேண்டுவார்கள். ஒன்னு யாருமே கும்பிட மாட்டாங்க. பலி வாங்கிய தாய் என்று அவன் பேருக்காக சோதிச்சு பார்த்தேன். இருந்தாலும் செய்து விட்டான். இந்த பேர்பட்ட பிள்ளையை இறக்க விடலாமா? விடக்கூடாது. அதனால என்னுடைய பாவாடி அவுத்து அவன் மேலே போட்டு மந்திரத்தை சொல்லி உயிரை கொடுத்து இதோ பாவாட ராயனாய அவனை பிழைக்க வைக்க போகிறேன். இதோ பாவாட ராயா என் பாவாடை அவுத்து பட்டபடினார் இவனை எழுப்பி மந்திரத்தை சொல்லி உயிர் கொடுத்தபடினார். இவனுக்கு பேரு பாவாடை ராயர். பாவாடை என்று பேர் வைத்திருக்கிறேன். நல்லபடியாக இப்ப பணியில் போடலாமா? இப்ப பணியில் போட்டு கோபுரத்து மேலே தீர்த்தத்தை தெளித்தால் ஒரு மனப்பூர்வம் பூஜை அவர் முன்னே ஒரே நான் கூப்பிடுறேன் சாமியா. நல்லா கூட அப்படி பண்ணு. அம்மா தாயே நீ தெரிவித்த பிரகாரம் அனைத்து விதமான படையல்களும் உனக்கு செய்துவிட்டு அப்படி இருந்தா சரி. அதோ ஏற்கனவே வான்ராயப்பட்ட செல்கின்ற தருவாயிலே அந்த வான்ராயுடைய மகள் அருணாச்சி என்ற பெண்ணாகப்பட்டவள் என் மீது யோகிக்க அந்த இடத்துல தெரிவித்து என் தாய்க்கு கோயில் கட்டி குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் முடிந்த பிரிவு என் தாயிடம் தெரிவித்து என் தாய் சம்மதத்தோடு உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அப்படி என்று தெரிவித்து அம்மா இப்ப அந்த அருணாச்சி பெண்ணுக்கும் எனக்கும் உன் அருள் கிருபையால் திருமணம் செய்து வைக்க வேண்டும் தாயே. மனப்பூர்வத்தோடு இதோ திருமணம் செய்து வைக்கின்றேன். இந்த திருமணங்களை Hey!
ஏய் வடா இங்க வைடா குடுங்கடா நீங்க இப்ப நீங்க ரெண்டு பேரும் முதல்ல தண்ணி தெளிச்சுக்கோங்க ஏம்மா எல்லாம் தண்ணி தெளிச்சுக்கோங்க கல்லு காத்தா ஏய் கல்லு காத்தா அண்ணா திருமணம் பண்ணு மாரியம்மன் உட்படம் நான் இதை முத்தி பெற்று நாளை தாலி பெறும் கண்டால் பார்த்து பெறும் அம்மு நல்ல பெற்று எல்லாம் தூக்கிட்டு வேண்டும் இன்னைக்கு இதே மாதிரி தான் நானும் இதே மாதிரி நானும் இந்த இடத்துல ஆட்டு வேற எங்க இல்ல இங்கே எல்லாம் வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க போய் போடுறாங்களா ஏம்மா தூங்கலடா அதே சரி சரிடா வந்துங்க சாப்பாடு